வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்நன்றி அறிதல் அதிகாரத்துல நாம 4 குறள் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 5வது குறள். அதாவது 105வது குறள இன்னைக்கு நாம பார்க்க போறோம். 5வது குறள் என்னன்னா, தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய்க் கொள்வர் பயன்தெரிவார். இப்ப இதுவரைக்கும் திருவள்ளுவர் இந்த நமக்கு உதவி செய்தவங்களை பற்றி தான் இதுவரைக்கும் அவரு பேசியிருக்கிறார். அது காலத்தால் ஒருவர் உதவி செய்யறது, அதுக்கப்புறம் செய்யாமல் செய்த உதவி, பிறகு பயன் தூக்காதவர்கள், பயனை எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவின்னு இதுவரைக்கும் இந்த உதவி செய்யறவங்களை பற்றி சொல்லியிருக்காரு. முதல் முறையா இந்த இந்த உதவி, இந்த நன்றி, இதை பெறுபவர்களை பற்றி சொல்கிறார். செய்நன்றி அறிதல்னு சொன்னாச்சுன்னா, அவங்கதானே இத பற்றி சொல்லும் பொழுது அவங்கள பத்தி தான் சொல்லணும். அவங்க எப்படி இருக்கணும், அவங்க என்ன மாதிரி ஒரு ஆட்களா அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த திருவள்ளுவர் இந்த திருக்குறளை எழுதும்போது உள்ள சமூக நிலை என்ன, அன்னைக்கு மக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது திருவள்ளுவர் அந்த கால நிலையில உள்ள ஒரு சூழ்நிலையை சொல்லும் பொழுது, அந்த நன்றி கடன் பட்டவர்கள், அந்த உதவியை பெற்றவர்கள், இவங்க எல்லாமே எப்படின்னா, அதுல ஒரு வகைதான் அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னா, திணை அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இந்த அரிசியை போல உள்ள இந்த அந்த பயிர் பச்சைகளை போன்ற ஒரு நாம உண்ணக்கூடிய ஒண்ணு. திணை ஒரு அதாவது தேனும் திணைமாவும் அப்படின்னு சொல்லி அது இலக்கியங்கள் எல்லாம் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு உணவு இந்த திணை. அந்த திணை எப்படி பொடிதாக இருக்கும்னா அது நமக்கு தெரியும். அவங்க எப்படிப்பட்டவங்களால அவங்க இருந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் நன்றி செய்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, திணைத்துணை அவங்களுக்கு திணைத்துணை நன்றி ஒருத்தர்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒருத்தர் செய்தாங்கன்னா, அத அவங்க பனைத்துணையாக கொள்வார்கள். திணைக்கும் பனைக்கும் தூரம் என்ன? திணை என்ன? பனை என்ன? அப்போ எவ்வளவு எண்ணிறங்காத மடங்கு, அவ்வளவு பெரியது. அவன் செய்தது என்னவோ ஒரு திணைத்துளைய அளவுக்கு தான் ஒரு நன்மை ஒருத்தர்கிட்ட கிடைச்சிருக்கு, ஒரு உதவி கிடைச்சிருக்கு. ஆனா அதை பெற்றவன் இருக்கான் பாருங்க, அது நமக்கு பெரிய ஒரு அளந்து பார்ப்பதற்கே அரியதான ஒரு பொருள் அல்லவா நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் செய்திருக்கக்கூடிய உபகாரம் எத்துணை பெரியது.
ஏ அப்பா! இத நாம எதிர்பார்க்கவே இல்லையே! அப்படின்ட்டு அவங்க நினைப்பாங்க. அப்போ பாருங்க, அப்ப அவங்களுடைய இயல்புகள பாருங்க. சிலர் வந்து அ ஒண்ணும் நினைக்காம போறவங்க உண்டு. பனைத்துணையாக செய்தாலும் கூட திணைத்துணையாக நினைக்கிறவங்களும் உண்டு. அ இல்ல சிலர் வந்து அலட்சியப்படுத்துறவங்களும் உண்டு. ஆனா இப்படிலாம் வந்து இருக்கக்கூடிய இடத்துல, அந்த திணையளவுக்கு கிடைச்ச அந்த உதவிய, பனையளவுக்கு அ அந்த பக்குவம், அந்த மனப்பக்குவம், அந்த நன்றி அறிதல். அதான் அந்த செய் நன்றி அறிதல். ஆ எப்பா! அண்ணாச்சி, நீங்க வந்து அன்னைக்கு வந்து நீங்க அந்த செய்த உதவி இருக்கு. அது மாரி அன்னைக்கு நீங்க செய்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு நல்ல நற்பயன் வந்து எனக்கு விளங்குது. அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்னய்யா இத போய் இவ்வளவு பெருசா பேசுறீங்க? அது என்ன ஒரு சாதாரணமான விஷயம் தான். போற போக்குல வந்து அ ஏன் இவர நீங்க வந்து அ உங்களுடைய தொழில்ல வந்து நீங்க இவர வந்து பயன்படுத்திக்கலாம். இவர் வந்து நல்ல ஒரு எந்த காரியத்த குடுத்தாலும் ஒரு செய்து முடிக்கிற ஒரு நம்பிக்கையான ஆளு. நீங்க வந்து இவர வந்து உங்க கைக்குள்ள கூட நீங்க வச்சுக்கலான்னு ஒருத்தர பத்தி சும்மா சாதாரணமா போகும்போது சொல்லிட்டு போவாங்க. அதுவே வந்து ஒரு அ பெரிய ஒரு நட்பு உண்டாகுறதுக்கு வந்து இப்ப எங்க போய் சேர்றோமோ, அங்க வந்து பெரிய நட்பு உண்டாகி, அது ஒரு காலங்காலமான ஒரு நட்பா அப்போ வந்து சாதாரணமானது தான். அந்த துணை தான் வந்து அவங்க செய்திருப்பாங்க. அப்ப அந்த இவங்க நினைக்கிறது ஏன்னா, அந்த பனைத்துணையாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க இன்னைக்கு வந்து அந்த ஒரு ஒரு எஜமானரோ, ஒரு நண்பரோ, யாரோ ஒருத்தர்கிட்ட அவங்க இன்னைக்கு வந்து ஒரு நல்லவங்களா நடந்து, அவங்க தன்னுடைய பெயரையும் காத்து, அவங்களுடைய பெயரையும் காத்து, தன்னுடைய நண்பர் பெயரையும் காத்து, இப்படி வந்து அவங்க வந்து அதுல இந்த உதவிய வந்து அவர் செய்ததுனால தானே நாம இவ்வளவு முடிஞ்சது அப்படின்னு அவங்க வந்து அத நினைப்பாங்க. அந்த அ அந்த தான் அடைந்த பயனையும் அந்த பனைத்துணையாக வந்து அவங்க நினைக்கணும். அப்படி அப்பொழுதுதான் வந்து அது வந்து அது பனைத்துணையாக அது தெரியும். அந்த அளவுக்கு வந்து அந்த நன்றி உடையவர்கள் வந்து அ எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த அந்த உலகத்துல எப்படிப்பட்டவங்க, எந்த இடத்துல இருந்தோம், எப்படி வந்தோம், நமக்கு உதவி செய்தவங்க யாரு? அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு அவங்க அத தெரிஞ்சு வச்சிருக்கவங்களா இருக்கணும். அப்பதான் அவங்களால இந்த இதுலலாம் அறிஞ்சிட முடியும். அப்படி இருக்கும் பொழுது, நமக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் வந்து அதனால கிடைக்கும். இதத்தான் வந்து திருவள்ளுவர் வந்து "தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய்க் கொள்வ பயன் தெரிவார்" அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம 4வது குறள வந்து பார்த்துட்டோம். இப்ப நம்ம வந்து நாம அடுத்த குறள நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.